Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கடந்த ஆகஸ்ட் 2024 எக்ஸாம் நடந்தது, டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டோட்லேருந்து. ஸோ அப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ஹெல்ட் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்து வந்திருந்தது. அது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், அது வந்து உங்களோட ரிசல்ட் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே தர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது ஒரு 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்டர் வந்து வந்துட்டுருக்கு. யாருக்கெல்லாம் வித் ஹெல்டுன்னு ரிசல்ட் வந்ததோ அவங்க எல்லாருக்குமே டோட்லேருந்து லெட்டர் வந்து வந்துட்டுருக்கு. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். பொருளில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தேர்வு பிரிவு அரசு வணிகவியல் தேர்வுகள் ஆகஸ்ட் 2024 தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டது, விசாரணைக்கு நேரில் அழைப்பது தொடர்பாக. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் விடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக உங்களை வந்து டோட்டுக்கு வர சொல்லி லெட்டர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே இருக்குது. அப்படி கீழே வந்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2024 நடைபெற்ற வணிகவியல் தேர்வில் தாங்கள் ஒழுங்கீன செயலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. அதன் விவரம் கீழ்கண்டவாறு அப்படின்னு கொடுத்துட்டு வரிசை எண், பெயர், உங்களோட நேம் இருக்கும், கீழே பதிவு எண், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், பாடம் என்ன எக்ஸாம்ன்றது அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஒழுங்கீன செயல், என்ன மால் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா, விடைத்தாளில் கட்டப்பட்டிருக்கும் நூலில் ப்ளூ மை உள்ளது, மதிப்பீட்டின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேப்பர் கட்டியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பேப்பர் கட்டின நூலில் ப்ளூ கலர் மை வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்டூடெண்ட் வந்து அதில் ப்ளூ மை எப்படி வச்சுருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேப்பர் கட்டும்போது பேப்பரில் அந்த ஹோல்ஸ் போடுறதுக்காக பென் யூஸ் பண்ணுவீங்க அல்லது பென்சில் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நூலை வச்சு பெண்ணால் அழுத்துவீங்க அல்லது பென்சிலால் அழுத்துவீங்க இல்லையா. அப்படி அழுத்தும் போது அந்த பென்னில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் இங்க் வந்து என்ன இருக்கும், நூலில் வந்து ஒட்டியிருக்கும். இந்த 2 விஷயம் தான் நடந்திருக்கும். ஒன்று, நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடும்போது பென் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டு அதில் நூல் வச்சுருப்பீங்க, ப்ளூ இங்க் ஒட்டியிருக்கும். அப்படி இல்லைனா நூலை வச்சு நீங்கள் பெண்ணால் நூலை அழுத்தும் போது அந்த நூலில் ஒட்டியிருக்கலாம். இதுதான். இதை வந்து நம்ம டோட் என்னவா கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது ஒரு குறியீடாக பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சிம்பிள் தான். ஸோ பேப்பரில் கட்டியிருக்க நூலில் ப்ளூ கலர் இங்கை வந்து நீங்கள் ஒரு குறியீடாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கீன செயல்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்ற விஷயத்தை டோட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக உங்கள் லெட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தா போதும். சரி, அடுத்து என்ன பண்ணணும் பாருங்கள். மேற்படி செயலானது தேர்வு விதிகளுக்கு முரணான செயலாகும். எனவே இது குறித்து விசாரணை செய்வதற்காக தாங்கள் 20/12/2024 அன்று காலை 11 மணிக்கு அலுவலகத்திற்கு நேரில் வந்து கூடுதல் இயக்குனர் தேர்வு அவர்களை சந்திக்குமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஸோ 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக டோட்டுக்கு போகணும். சென்னை கிண்டியில் இருக்க டோட்டுக்கு போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தரணும். ஏன் வந்து அங்கே இங்க் இருக்குது அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் இது மாதிரி வித்தல்டு யாருக்கெல்லாம் போட்டாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கான ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கான தண்டனை வந்து உங்களுக்கு தருவாங்க. அது என்னென்ன தண்டனைகள் அப்படின்ற விஷயம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க, மால் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது வந்து ரொம்ப சிவியராக வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் சின்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணுற தப்புமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து பாதிக்குது பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் செய்யாதீங்க, செஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ப்ளூ மைன்றதால ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துருக்கணும் எக்ஸாம் ஹாலில். சரி, ஓகே. ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய்ட்டு முழுமையாக பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்ஸில் நடந்துக்கோங்க இதுக்கப்புறம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான அப்டேட் கிடைக்கிது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடச்சிட்டு இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.